வணக்கம். கச்சோரியும் கச்சோரி பராத்தாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது அந்த சட்டியோட சூட்லேயே பொரிஞ்சிடும். இது பொரிஞ்சோன்னா இதை ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கரகரப்பாக பொடிச்சிக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல்ல ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கச்சோரி உள்ளே வைக்கிற மசாலாவுக்காக இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன கட்டு புதினா சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் எள்ளு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே ஒரு சட்னி கரண்டி அளவு கடல மாவு எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம் இருக்கும். இது நம்ம உள்ளே சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அதுக்காக தான் நல்ல குவாலிட்டியான ஃபேட் வேணுன்றதுக்காக நெய் சேர்த்துருக்குறேன். நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடணும், நல்லா செவக்க பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆம்ச்சூர் பொடி, கொஞ்சம் சாட் மசால், கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சமாக காரப்பொடி, சீரகமும் ஓமமும் பொடிச்சு வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இதோட இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னொரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை அரைச்ச மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டா ஒரு மாதிரி மருந்து வாசனை வரும். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று கலந்து வரணும், நல்லா பூரண மாதிரி வரணும். இது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் ஸ்டஃபிங்காக. இது கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் மாவு கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நம்ம ஸ்டஃபிங்கையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மாவு இந்த அளவுக்கு தளர இருக்கணும். ஒரு சின்ன உருண்டையில் ஒரு சின்ன உருண்டை ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது கேப் இல்லாமல் இது மாதிரி நல்லா மூடிடணும். இது நல்லா மூடிட்டு ஒரு தடவை உருட்டிடுங்க. எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா அது வழியாக அந்த மசாலில் வந்துடும். இது கச்சோரி எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக. அதனால் மாவு தொட்டு தட்டாமல் கையில் எண்ணெய் தொட்டு தட்டிக்கிறேன். இன்னொரு கச்சோரியும் தட்டிடலாம். கோதுமை மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா ஊறணும். அப்போ தான் அது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கச்சோரி அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சேருங்க. இது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ஓரளவுக்கு கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை பிரட்டி போடும்போது திருப்பி மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துக்கலாம். அது வரை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கும். ஒரு 4-5 தடவை பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்து வேக வைக்கணும். நார்மலாக கச்சோரி மைதா மாவில் செய்வாங்க. நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு கோதுமை மாவு விருப்பம் இல்லைன்னா மைதாலேயும் சேர்த்துக்கோங்க. கச்சோரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ பராத்தாஸ் பண்ணிடலாம். கோதுமை மாவில் மறுபடியும் அது ஒரு உருண்டையை வச்சுட்டு நம்ம கச்சோரிக்கு எப்படி பண்ணமோ அது மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவுலேயும் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு ஒன்றா பராத்தாஸை தேய்ச்சிடலாம். உள்ள அது கையால் எல்லா பக்கமும் ஃபுல்லாக போகிற மாதிரி எண்டு வரை போகிற மாதிரி நல்லா நிதானமாக கையால் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கார்னர் வேறு மசாலா போகும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் போடாமல் மெல்லமாக அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கணும். இது ஸ்டஃபிங் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக மெலிசாக தேய்க்க வராது. ஸ்டஃபிங் தண்ணியாக இருந்தாலும் அது வெளியில் வந்துடும், உள்ளே இருக்காது. அது கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் பராத்தாஸை நல்லா தேய்க்க வரும். மசாலா நல்லா கார்னர் வர போகிற மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்ல சூடான தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துட வேண்டியது தான்.
இதை நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு 40% குக் ஆனோடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா தரமானதாக யூஸ் பண்ணுங்கள். பராத்தா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு சாஸ் இல்லை தயிர் தொட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப நல்லதாக இருக்கும். இதோட ஒரு நல்ல டேஸ்டியான கச்சோரியும் சிம்பிளான கச்சோரி பராத்தாவும் ரெடி. நன்றி.